கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 29/5/2024 லாட்டரி என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா விஷு பம்பர் ட்ரா நம்பர் BR97 ஒரு சூப்பரான தரமான ஒரு பம்பர் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? விஷு பம்பர் லாட்டரி கெஸ்ஸிங் 29/5/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 417 ஒரு ரிசல்ட்டையும் நம்ம ரிவீல் பண்ணிடலாம். என்னென்ன வின்னிங், என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன வின்னிங், நம்மளுக்கு என்னென்ன லாஸ்ன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரிசல்ட் எப்படி இந்த நம்பர் வந்துச்சுன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்குங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப் கூடிய ஒரு கெஸ்ஸிங் டெய்லி ரொட்டீனாக 12 to 1 o'clock உங்களுக்கு மெம்பர்ஷிப் கூடிய ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். அதில் குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். அதில் எப்படி வின்னிங் எடுக்கிறதுன்ற ஒரு இதுவும் வந்துடும். அதில் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து நீங்கள் நீட்டாக ப்ளே பண்ணலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க மினிமம் KL, அதாவது KL டைமண்டில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? KL டைமண்டில் ஜாயின் பண்ணுங்க மினிமம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க, மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்திக்குரிய லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 சேம் தாங்க, பி போர்டு 5, சி போர்டு 5. ஏன் இப்படி அடித்தானே தெரியல. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 244. அதுக்கப்புறம் நேற்றுக்குரிய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 255. டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்களா? இப்படி வந்துச்சுன்னா என்ன நம்ம கெஸ்ஸிங்கே வேறு மாதிரி மல்டிபிளாக வந்துச்சு. ஆனால் வந்துச்சு. இதில் 2, இதில் 3, இதில் 5 வந்துச்சு. பார்த்துக்கிட்டோம்னா இதில் 3 வரல, இதுலேயும் 5 இறங்கி டபுள்ஸே இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா 2, 3 இது ரெண்டையும் இந்த 2 நம்பரையும் ஜாயின் பண்ணியிருந்தோம். 23ன்னு எடுத்துருந்தோம். பட் ஆனால் 25ன்னு அடிச்சிட்டான். 25 23 அடிச்சிருந்தா அது நேற்று மாதிரி டபுள் போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பம்பருக்கான ஒரு ஒர்க் அவுட் டுடே, பம்பருக்கான ஒரு ஒர்க் அவுட் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் சி போர்டில் 5 எப்பயும் போல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான் நண்பர்களே. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது விஷு பம்பருக்குரிய லாட்டரிக்குரிய ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது விஷு பம்பர் லாட்டரினாலே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதில் ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம். ஆனால் பக்காவாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் பக்காவாக பண்ணணும். அது கொண்டு பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 9 தாங்க. ஏ போர்டு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. 9க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. 1க்கு அடுத்தாப்புல 7க்கு தாங்க சான்சஸ் இருக்குது. அதாவது 9, 1, 7. அதாவது ஏ போர்டு 2 வச்சு, ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிறோம்னா 9, 1, 7 இதுதான் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 5ங்க. ஓகேங்களா? பி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் பி போர்டு 5 வச்சு நம்மளுக்கு 3 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 3 இல்லாத பட்சத்துக்கு 8, 8க்கு அடுத்தாப்புல நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 1 தாங்க. அதாவது பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 3, 8, 1 இதுதான் ஓரளவுக்கு முக்கியமான 3 கெஸ்ஸிங். நாளைக்கு பம்பரில் எனி ஒன் வின்னு எடுத்தே ஆகணும் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கவனமாக ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டும் 5 தாங்க. டபுள்ஸாகவே வச்சுட்டான். ஆனால் என்ன ஒரு சங்கடம், யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு அப்படி வச்சுட்டாங்க. அப்படியே வச்சதே அப்படி மல்டிபிளாக அப்படியே வச்சு மறுபடியும் இறக்கிட்டான். ஏ போர்டுக்கு ஏ போர்டு சேமாகவே இறங்கிடுச்சு.
ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சி போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7. 7க்கு அடுத்தாப்புல 0. 0க்கு அடுத்தாப்புல ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8 தாங்க. அதாவது 7, 0, 8 இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்லேயே முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதாவது சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங் தான் முக்கியமான கெஸ்ஸிங். 7, 0, 8, 7, 0, 8 அதாவது சி போர்டு 5 வச்சு இங்கே வரக்கூடிய டுடே பம்பர் லாட்டரினால அது வரக்கூடிய எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? இந்த 3 டிஜிட் பாக்ஸ்ன்றப்ப நம்மளுக்கு அதிகபட்சம் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 862. ஓகேங்களா? 862க்கு அப்புறம் 014. ஓகேங்களா? செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பர் 738. ஓகேங்களா? அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 289. ஓகேங்களா? 289. அடுத்து 961. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 970 இதாங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 862, 014, 738 and 289, 961, ஃபைனல் 970. இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்படி போட முடியாதவங்க ராவா கூட ப்ளே பண்ணிங்க. என்னால் இவ்வளோ ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராவாவது ப்ளே பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் என்னென்ன எடுத்து ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது விஷு பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் 29/5/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய குறைஞ்சபட்ச நம்பர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவ்வளோதான். வெறும் 6 நம்பர் தான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. லிமிட்டாக விளாடுங்க, லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். அதாவது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது விஷு பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசி ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 98ங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 98. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 38. ஓகேங்களா? 38க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டோம்னா 62. ஓகேங்களா? 62க்கு அடுத்து ஃபைனல் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 53. ஓகேங்களா? 53க்கு அடுத்தாப்புல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 46. ஓகேங்களா? இதுதான். அதாவது நம்ம ஏபிஇசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் விஷு பம்பர் லாட்டரி ஏபிஇசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 981338 அண்டு 625346 இதாங்க நம்ம அதிகபட்சமாக ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? மேக்சிமம் இந்த நம்பருக்குள்ளே தான் ஆட்டம் வரணும். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் இந்த 255 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 981338625346 இதுதான் நம்ம அதிகம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. இது ஏபிஇசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். 5 செட்லேருந்து 10 செட்டுக்குள்ளே போட்டு கவனமாக விளையாடுங்க. ஓகேங்களா?
இதுதான் ஓரளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. நீங்கள் என்ன விளையாடுறீங்கன்றத ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் டியர் கெஸ்ஸிங் வேணுன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த 255 வச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 073 இதுதாங்க. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 073 இதுதாங்க அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். அதாவது 073. ஓகேங்களா? அதிகபட்சம் மேட்ச் பண்ணுற நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். வேறு எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் கிடையாது. எதாக இருந்தாலும் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் மேக்ஸிமம் நம்ம கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய கெஸ்ஸிங். அப்படி இதுதான் விஷு பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் இதாங்க. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.